அனைவருக்கும் வணக்கம். முருகாச்சரணம். சமீப காலமாக திருச்செந்தூர் திருத்தலத்துல நாளிக்கிணறுல குளிச்சுட்டு கடல்ல குளிக்கணுமா, கடல்ல குளிச்சதுக்கு அப்புறம் நாளிக்கிணறுல குளிக்கணுமா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும், இல்ல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னா எங்க போய் இதை கேட்கணும் அப்படின்னா, கட்டாயம் கூகுள்ல கேட்கக்கூடாது, யூடியூப்ல கேட்கக்கூடாது. அந்த தளத்தினுடைய வரலாறு, அந்த திருச்செந்தூர் ஸ்தல தரிசன விதி அப்படின்னு புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. ரொம்ப பழங்காலம் தொட்டே அந்த புத்தகங்களை தேடி கண்டுபிடிச்சு படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. ஆனா நமக்கு என்னன்னா, நேரடியா அப்படியே நமக்கு விழுகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடைக்காது. இருந்தாலும் இந்த சர்ச்சைக்கு மத்தியில நான் கொஞ்சம் தேடினேன், எங்கேயாவது இருக்கா அப்படின்னா 2 புத்தகங்கள் எனக்கு கிடைத்தது. ஒன்று 1980 அதற்கு முன்பே பதிப்பிக்கப்பட்ட திருச்செந்தூர் ஸ்தல வரலாறு அப்படிங்கிற புத்தகத்துல ஒரு குறிப்பு வருது. என்னன்னா, கடல் தீர்த்தம் அதுக்கப்புறம் நாளிக்கிணறு இது 2லயும் குளிக்கிற வழக்கம் இருக்கிறது. ஆனா இது எதுல முதல்ல குளிக்கிறாங்க அப்படின்னா 2 விஷயங்களை சொல்றாங்க. ஒண்ணு கடலிலே குளித்த பிறகுதான் நாளிக்கிணறில் குளிக்க வேண்டும் என்று ஒரு மரபு இருக்கிறது. இன்னொரு மரபு என்ன சொல்லுது, இல்ல நாளிக்கிணறுல குளிச்சதுக்கு அப்புறம் தான் கடல்ல போய் குளிக்கணும் அப்படின்னு இன்னொரு மரபு சொல்லுது. இப்ப இந்த 2 இடத்துல இப்படி ஒரு சர்ச்சை நிக்குது. எது உண்மை, இங்கயா அப்படின்னா, இப்ப நம்ம அடுத்த கட்ட ஒரு புத்தகத்தை தேடி போறோம், இல்ல ரிசர்ச் பண்றோம். பெரும்பான்மையாக யார் செஞ்சாங்க, சிஷ்டாச்சாரம், அதாவது பெரிய ஆன்மீகவாதிகள் பெரியோர்கள் எதை கடைபிடித்தார்களோ அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி தேடிய போதுதான் எனக்கு ஒரு புத்தகம் கிடைத்தது. அது 6 ரெயின்ஸ் ஆஃப் முருகா அப்படின்னு இந்த 6 படை வீட்டை பற்றி ஒரு அற்புதமான ஒரு குறிப்புகளோடு கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல ஒரு வரி வருது, என்னன்னா, இந்த நாளிக்கிணறு விஷயத்தை பத்தி சொல்லும் போது, கடலிலே குளித்த பிறகுதான் நாளிக்கிணறில் குளிப்பது வழக்கம் அப்படிங்கிற இதுலயும் வருது. அதே மாதிரி பெரியவர்களும் அதே முறையைத்தான் பின்பற்றி இருக்கிறார்கள். எனவே இனிமேல் நாம் திருச்செந்தூர் சென்றோமானால் கடலில் நீராடி விட்டு திருப்பி நாளிக்கிணறில் குளித்து விட்டு முருகனை தரிசனம் செய்யலாம். இதுல இது சரியா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி எங்க குளிக்கிறோமோ அது முக்கியம் இல்லைங்க. ஆனா அந்த குளிக்கிற இடத்தை எப்படி வச்சிருக்கிறோங்கிறதுலதான் புண்ணியம் சேரும். ஏன்னா திருச்செந்தூர் கடல்ல ஒரு பக்கம் பௌர்ணமி ஆச்சுன்னா குழிய தோண்டி விளக்கு வச்சு என்னென்னமோ ஒரு பக்கம் நடக்குது. குளிச்சுட்டு துணியை அப்படியே போட்டுறோம். சாக்கடைகள் பெரும் அளவுல திருச்செந்தூர் நேர கடல்ல தான் கொட்டுறாங்க. இத்தனையும் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்துல போய் நம்ம குளிக்கவும் செய்யறோம். முதல்ல இதையெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு நம்மளால முடிஞ்சா ஏதாவது வழி பண்ணணும்னா எல்லா தீர்த்தங்கள்லையும் குளிச்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதை விட கோடி புண்ணியம் நமக்கு வேணும்னா திருச்செந்தூர்ல போய் கூட்டத்துல நின்று நசுங்கி அதெல்லாம் பண்றதை காட்டிலும் அந்த திருச்செந்தூர்ல ஏதாவது ஒரு இடத்தை எடுத்து கோவில்ல நம்ம கையால விளக்கமாறு எடுத்து கூட்டி குப்பை அள்ளி போட்டு முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் செஞ்சோம்னாலே அத்தனை புண்ணியமும் நம்மை தேடி வரும். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.